கிஷ்கிந்தா குகை சுமார் 5,000 ஆண்டுகளுக்குப் பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த குகையில் வாலியின் உடலும் இருப்பது தெரிய வந்தது. இந்தச் சம்பவத்தின் பின்னால் உள்ள மர்மத்தை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். கிஷ்கிந்தாவின் அரசனாக இருந்த வாலி தேவேந்திரனின் மகனாகவும் பிரம்மதேவனிடமிருந்து ஒரு வரமும் பெற்றிருந்தான். அந்த வரத்தினால் வாலியுடன் போரிடும் ஒருவரின் சக்தி அவனுக்குள் புகுந்துவிடும். எனவே வாலியை யாராலும் வெல்ல முடியாது. வாலி தனது சகோதரன் சுக்ரீவனை இராஜ்யத்திலிருந்து வெளியேற்றி அவனது சொத்து, இராஜ்யம் மற்றும் மனைவி ரூமாவை தனது கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டான். அதன் பிறகு சுக்ரீவன் ரிஷ்யமுக மலையில் தஞ்சம் அடைந்தான். அங்கு வாலி செல்ல முடியவில்லை. ஏனெனில் அவனுக்கு ஒரு சாபம் இருந்தது. ரிஷ்யமுக மலை மீது கால் வைத்தால் அவனது தலை 21,000 துண்டுகளாக உடைந்துவிடும். அதனால் சுக்ரீவன் அந்த மலையில் தனது குகையை அமைத்தான். அங்கு அவன் ஸ்ரீராமரை சந்தித்தான். பின்னர் ஸ்ரீராமர் சுக்ரீவனுக்கு உதவி செய்து இறுதியில் வாலியை கொன்றார். ராமாயணத்தில் இந்த கதை நமக்கு அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் வாலியின் மரணத்திற்கு பிறகு என்ன நடந்தது, அவனது உடலுக்கு என்ன ஆனது என்பதை அறிவது மிகவும் ஆர்வமூட்டுவதாக இருக்கும். மரணத்திற்கு பிறகும் வாலி தனது மரணத்திற்கு காரணமான ஸ்ரீராமரிடம் பழிவாங்கியதாக கூறப்படுகிறது. இந்த வீடியோவில் நீங்கள் இதுவரை கேளாத ஒரு மர்மத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அந்த மர்மம் நீங்கள் எவரும் எதிர்பாராத அளவு பிரம்மாண்டமானது. ஆகவே வீடியோவிற்குள் செல்வோம். வாருங்கள். கிஷ்கிந்தா குகையில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி அறிவது மிகவும் சுவாரஸ்யமானது. இந்த கதை சுமேஷ் சர்மா என்ற ஒரு நபரிடமிருந்து தொடங்குகிறது. அவருக்கு சிறு வயதிலிருந்தே ராமாயணத்தின் மீது பெரும் ஆர்வம் இருந்தது. சிறு வயதிலிருந்தே ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்ட இடங்களை நேரில் பார்க்க வேண்டும் என்று கனவு கண்டவர். இலங்கையில் உள்ள சித்திரக்கூடம், சபரி ஆசிரமம் போன்ற இடங்களை அவர் ஏற்கனவே பார்வையிட்டிருந்தார். பின்னர் சுக்ரீவனின் குகையை நேரில் பார்த்து அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு எழுந்தது. அதனால் கிஷ்கிந்தா குகைக்கு செல்ல முடிவு செய்தார். இந்த குகையில் இன்றும் ஸ்ரீராமர், லக்ஷ்மணரின் காலடித் தடங்கள் உள்ளன. இந்த பகுதி முன்பு கிஷ்கிந்தா நகரமாக பிரசித்தி பெற்றிருந்தது. தற்போது இது கர்நாடகாவில் உள்ள ஹம்பி நகரத்திற்கு அருகில் உள்ளது. இந்த குகை இன்றும் பயணிகளை ஈர்க்கிறது. தற்போது கர்நாடகாவின் ஹம்பியில் உள்ள சுக்ரீவனின் குகை ராமாயண காலத்தில் ஒரு தனித்துவமான இடத்தை பெற்றிருந்தது. இந்த குகை இப்போதும் மலைப்பகுதிகளில் தென்படுவதால் இது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பது புரிகிறது. ராமாயணத்தில் ஹனுமான் சுக்ரீவனை ஸ்ரீராமருடன் சந்திக்க வைத்து அவர்களை நண்பர்களாக்கினார். சுமேஷ் சர்மா என்ற நபர் UPSC படிப்பிற்காக பயிற்சி பெறும்போது தனது நண்பர்களுடன் இந்த குகைக்கு சென்றார். அந்த இடத்தை மிகவும் கவனமாக ஆராய்ந்து ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்ட பல சான்றுகளை அங்கே கண்டறிந்தார். ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு சுமேஷ் சர்மா தனது குழுவிலிருந்து பிரிந்து காட்டால் நிறைந்த மலைப்பகுதிக்கு சென்றார். அந்த பகுதியை பார்த்தபோது சில ஆச்சரியமான விஷயங்களை அறிந்தார். குகைக்குள் நுழைந்தவுடன் அவரது உடலில் திடீரென கடுமையான சோர்வு ஏற்பட்டது. உடல் நீரிழப்புக்கு உள்ளானது. மேலும் உள்ளே ஏதோ ஒரு விசித்திரமான பலவீனத்தை உணர்ந்தார். சுற்றிலும் தண்ணீரை தேடிய போது எங்கும் சரியான வசதிகள் இல்லை. நிலைமை மோசமாகிக் கொண்டிருந்த போது தண்ணீரை தேட ஆரம்பித்தார். அந்த தேடல் ஒரு பழமையான குகைக்கு அவரை அழைத்துச் சென்றது. அந்த குகைக்குள் சென்றவுடன் ஒரு பழமையான, சுத்தமாக தோன்றும் சவப்பெட்டி போன்ற ஒரு பொருள் தென்பட்டது. அங்கு மிகவும் பாதுகாப்பாக உணர்ந்தார். அது அவரை காக்கும் என்ற உணர்வு ஏற்பட்டது. கவனமாக அந்த பெட்டியை திறந்து பார்த்தபோது உள்ளே தென்பட்ட காட்சியை பார்த்து அவரது உடல் நடுங்கியது. அது ஒரு பெரிய குரங்கின் உடல். சிறப்பான பொருட்களால் பூசப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. அது பல ஆண்டுகளாக அந்த வடிவத்தில் அப்படியே இருந்ததாக தோன்றியது. கிஷ்கிந்தா பகுதியின் அந்த மலைகளில் இந்த காட்சியை பார்த்தபோது சுமேஷ் சர்மா மிகவும் பயந்தார். அவர் அதை மீண்டும் மூடி குகையை விட்டு வெளியே ஓடினார். பின்னர் சிறிது தைரியத்தை வரவழைத்து வெளியே வந்து மீண்டும் தனது நண்பர்களை சந்தித்து தான் பார்த்தவற்றை விவரித்தார். நண்பர்களுடன் விவாதித்த பிறகு சுமேஷ் சர்மாவுக்கு எங்கும் இல்லாத மகிழ்ச்சி ஏற்பட்டது. அது சுக்ரீவனுடன் தொடர்புடையது என்று அவருக்கு தெரிந்தது. சுக்ரீவனின் குகையிலிருந்து வெளியே சென்ற சுமேஷ் சர்மாவுக்கு தனது உடல் நலம் நன்றாக இருப்பதாக உணர்ந்தார்.
மீண்டும் தனது நண்பர்களுடன் அந்த குகைக்குள் இருந்த பெட்டியை பார்க்க செல்ல முடிவு செய்தார். நண்பர்களும் அதை நேரடியாக தங்கள் கண்களால் பார்க்க ஆர்வம் காட்டினர். அந்த குகைக்குள் பார்க்க சென்றவர்கள் அனைவருக்கும் தங்கள் உடலில் சோர்வு ஏற்பட்டதாகவும் பலவீனமாக உணர்ந்ததாகவும் தோன்றியது. தண்ணீரை தேடினர், ஆனால் பயனில்லை. இறுதியாக அனைவரும் குகைப்பகுதிக்கு திரும்பினர். அனைவரின் மனதிலும் ஒரே கேள்வி எழுந்தது. அந்த காட்டில் உள்ள அந்த குகைப்பகுதிக்கு சென்றவுடன் எல்லோரின் உடல் நலமும் ஏன் குறைகிறது? கிஷ்கிந்தாவைச் சேர்ந்த அந்த காட்டுப் பகுதியில் ஏதேனும் எதிர்மறை ஆற்றல் இருக்கிறதா? இந்த பகுதியில் ஒரு வகையான ஆற்றல் உள்ளது. அது உடலில் உள்ள முழு ஆற்றலையும் உறிஞ்சிவிடுகிறது. அப்போது அங்கு ஒரு சாது சுற்றித் திரிந்ததை பார்த்த சுமேஷ் சர்மாவும் அவரது நண்பர்களும் அந்த பகுதியைப் பற்றி அவரிடம் கேட்டனர். அவர்களின் பேச்சைக் கேட்ட சாது ஆச்சரியப்பட்டார். பின்னர் அந்த விஷயங்களின் பின்னால் உள்ள உண்மையை அறிய முயற்சித்தனர். சாது அவர்களிடம் அந்த பகுதிக்கு செல்வது மரணத்தை அழைப்பதற்கு ஒப்பானது என்றும், ஏனெனில் அங்கு சென்றவர்கள் ஒருபோதும் திரும்பி வரவில்லை என்றும் கூறினார். அந்த குகையில் கிஷ்கிந்தாவின் அரசன் வாலியின் உடல் இன்னும் பாதுகாப்பாக உள்ளது. அதற்கு கோகுர வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் பாதுகாப்பு அளிக்கின்றனர். அவர்களுக்கு உள்ள வரத்தால் அவனிடம் வருபவர்கள் அனைவரும் யமனிடம் செல்கின்றனர். வாலி பிரம்மதேவனின் அருளை பெற்றவன் என்று கூறப்படுகிறது. அவனது சக்தி அற்புதமானது. யார் அவனுடன் போரிடினாலும் அல்லது அவனுக்கு எதிராக நின்றாலும் அவர்களின் சக்தியை வாலி எடுத்துக் கொள்கிறான். கிஷ்கிந்தாவின் மலைப்பகுதிகளிலும் வாலியின் தாக்கம் தெரிகிறது. எந்த மனிதன் அந்த பகுதியில் கால் வைத்தாலும் அவனது உடல் நலம் குறையத் தொடங்குகிறது. சோர்வாக உணர்கிறான். சக்தியில் பாதி போனது போல் இருக்கிறது. இது வாலியின் உடலில் உள்ள தனித்துவமான சக்திக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இதை அறிந்த அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். ஸ்ரீராமர் வாலியை கொன்ற பிறகும் அந்த குகையில் வாலியின் உடல் இன்னும் ஏன் உள்ளது என்ற கேள்வி அனைவருக்கும் எழுந்தது. இந்த கேள்விக்கு உண்மையான பதிலை சாது கூறியபோது ஆச்சரியமாக இருந்தது. இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள், ஏனெனில் இந்த வீடியோவில் இதுவரை எந்த ராமாயண தொடரிலும் நீங்கள் அறியாத உண்மைகளை தெரிந்து கொள்வீர்கள். ராமாயண காலத்தில் 2 ராட்சசர்கள் இருந்தனர். அவர்களின் பெயர்கள் துண்டுபி மற்றும் மாயாவி. இவர்கள் மிகவும் பயங்கரமான ராட்சசர்கள். மாயாவி ஹேமா என்ற ஒருவரின் மகன். ஹேமா ராவணனின் மனைவி மண்டோதரியின் மாமனார் ஆவார். மாயாவிக்கு இளைய சகோதரன் துண்டுபி. அவனுக்கு தனது சக்தியில் மிகுந்த பெருமை இருந்தது. எனவே அவன் கடலையே தன்னுடன் போரிட வருமாறு சவால் விடுத்தான். ஆனால் கடல், நான் எனது எல்லைகளை தாண்ட முடியாது, ஆகவே மலைகளுக்குச் சென்று போருக்கு அழை என்று கூறியது. எனவே துண்டுபி இமயமலைக்குச் சென்று போருக்கு சவால் விடுத்தான். இமயமலை கோபமடைந்தது, ஆனால் தனது வரம்புகளால் போரிடவில்லை. பின்னர் துண்டுபி வாலியை எதிர்கொள்ளச் சென்றான். வாலி அந்த சவாலை நிராகரிக்க முடியவில்லை, ஏனெனில் போருக்கு அழைக்கும் எவரது சவாலையும் நிராகரிப்பது அவனுக்கு பழக்கமில்லை. ஆனால் வாலியின் சக்தியை துண்டுபி மதிப்பிடவில்லை. துண்டுபி ஒரு எருது வடிவில் வாலியை தாக்கினான், ஆனால் வாலி அவனை உடனடியாக கொன்றுவிட்டான். வாலி அவனை பயங்கரமாக தூர எறிந்து அவனது உடல் ரிஷ்யமுக மலை மீது விழுந்தது. இரத்தம் வழியும் அந்த உடல் மதங்கமுனியின் ஆசிரமத்தின் மீது விழுந்தது. இந்தச் சம்பவம் மதங்கமுனிக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. எனவே அவர் வாலிக்கு சாபம் கொடுத்தார். வாலி ரிஷ்யமுக மலை மீது கால் வைத்தால் அவனது தலை துண்டாகிவிடும் என்று. மாயாவி தனது இளைய சகோதரன் இறந்துவிட்டதை அறிந்து வாலியை தாக்குவதற்காக புறப்பட்டான். அவர்கள் போருக்கு தயாராகினர். இருவரும் போருக்காக ஒரு குகைக்குள் சென்றனர். குகைக்குள் நுழைவதற்கு முன் வாலி சுக்கிரீவனிடம், நான் குகைக்குள் சென்று 15 நாட்கள் வரை திரும்பி வரவில்லை என்றால் என்னை இறந்தவனாக கருதி இராஜ்யத்தை எடுத்துக்கொள் என்று கூறிவிட்டு குகைக்குள் சென்றான். சுக்ரீவன் 1 மாதம் வரை குகைக்கு வெளியே காத்திருந்தான். ஆனால் வாலி திரும்பவில்லை. பின்னர் குகையின் வாசலில் இரத்தம் வழிவதை பார்த்தான். சுக்ரீவன் வாலி இறந்துவிட்டதாக நினைத்து குகையின் வாசலை பெரிய பாறைகளால் மூடினான். பின்னர் சுக்ரீவன் அரியணையில் அமர்ந்து இராஜ்யத்தை ஆளத் தொடங்கினான். ஆனால் அந்த போரின் முடிவு வேறு விதமாக இருந்தது. வாலி மாயாவியை வென்று உயிருடன் திரும்பினான்.
தனது இராஜ்யத்திற்கு திரும்பிய போது சுக்ரீவன் அரியணையில் அமர்ந்திருப்பதைக் கண்டு கோபமடைந்தான். சுக்ரீவன் இராஜ்யத்தை எடுத்துக்கொண்ட பிறகு வாலிக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டது. கோபத்துடன் வந்து சுக்ரீவனை அரியணையிலிருந்து அகற்றி அவனையும் அவனது மனைவியையும் தனது பணியாளர்களாக மாற்றினான். பின்னர் சுக்ரீவன் ரிஷ்யமுக மலையில் தங்க ஆரம்பித்தான். வாலிக்கு சாபம் இருந்ததால் அவன் ரிஷ்யமுக மலைக்கு சென்றால் உயிர் பிழைக்க முடியாது. இந்த பின்னணியில் ஸ்ரீராமர் சுக்ரீவனுக்கு உதவுவதற்காக வாலியின் மீது அம்பு எய்து அவனை கொன்றார். வாலியின் மகன் அங்கதன் ஸ்ரீராமரின் படையில் சேர்ந்து ஸ்ரீராமருக்கு ஆதரவு அளித்தான். வாலியின் மனைவி தாரா பிரம்மச்சாரணியாக மாறினாள். ஆனால் அந்த நேரத்தில் வாலியின் உடலுக்கு என்ன ஆனது என்ற கேள்வி எழுந்தது. அந்த நேரத்தில் கோகுல வம்சத்தைச் சேர்ந்த மக்கள் அங்கேயே இருந்தனர். மேலும் மயவி ராட்சசர்கள் அந்த பகுதி மக்களை பெரிதும் தொந்தரவு செய்தனர். வாலி 2 சகோதர ராட்சசர்களையும் கொன்றபோது கோகுல வம்ச மக்கள் வாலியை தங்கள் அரசனாக அங்கீகரித்தனர். வாலியின் மரணத்திற்கு பிறகு அவர்கள் வாலியின் உடலை எடுத்துச் சென்று ஒரு தனித்துவமான பொருளால் உடலை பூசி ஒரு பெட்டியில் பாதுகாப்பாக வைத்தனர். வாலியின் உடல் தங்கள் அருகில் இருந்தால் அவர்களின் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று அவர்களின் நம்பிக்கை. அவர்களின் நம்பிக்கை உண்மையானது என்று தெளிவாகியது. ஏனெனில் எந்த ராட்சசனோ அல்லது வேறு அரசனோ அந்த பகுதியில் கால் வைத்தால் அவனது உடல் நலம் திடீரென குறைந்தது. இதனால் கோகுல வம்சத்திற்கு எந்த இழப்பும் ஏற்படாமல் இருந்தது. இவ்வாறு வாலியின் உடலை பாதுகாப்பதன் மூலம் அவர்கள் பாதுகாப்பு பெற்றனர். வாலியின் உடலை பாதுகாத்த குகைக்குள் நுழைந்த எவராலும் நீண்ட நேரம் அங்கு இருக்க முடியாது. ஏனெனில் அவர்களின் உடல் நலம் திடீரென குறைகிறது. பலம் இழந்ததாக உணர்கிறார்கள். பயம் ஏற்படுகிறது. மரணத்திற்கு பிறகு வாலி எவ்வாறு தனது பழிவாங்கலை நிறைவேற்றினான்? இது புராணங்களில் ஒரு சுவாரஸ்யமான கதை. புராணங்களின்படி திரேதா யுகத்தில் ஸ்ரீராமர் வாலியை கொல்ல மரத்தின் பின்னால் இருந்து அம்பு எய்தார். பின்னர் துவாபர யுகம் தொடங்கியது. அந்த நேரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது வாழ்க்கையை மக்களுக்காக அர்ப்பணித்தார். ஒரு நாள் அவர் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து தனது இனிமையான வேணு கானத்துடன் புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு வேடன் காட்டு விலங்குகளை வேட்டையாடிக் கொண்டிருந்தான். அவன் ஏதோ ஒரு விலங்கை துரத்துவதாக நினைத்தான். ஸ்ரீகிருஷ்ணரை ஒரு விலங்காக தவறாக எண்ணி ஜரா என்ற வேடன் அம்பு எய்தான். அந்த அம்பு நேராகச் சென்று ஸ்ரீகிருஷ்ணரின் காலை துளைத்தது. ஜரா இதை அறிந்த பிறகு தான் தவறு செய்துவிட்டதை உணர்ந்தான். அந்த சம்பவத்திற்கு பிறகு ஸ்ரீகிருஷ்ணர் அமைதியுடன் தனது அவதாரத்தை முடித்தார். ஆனால் ஜரா என்ற வேடன் தற்செயலாக ஒரு மானை நினைத்து ஸ்ரீகிருஷ்ணரின் மீது அம்பு எய்தான். பின்னர் தான் செய்த தவறை உணர்ந்து மிகுந்த வருத்தத்துடன் ஸ்ரீகிருஷ்ணரின் பாதங்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். ஸ்ரீகிருஷ்ணர் அவனை ஆறுதல் படுத்தி, பயப்பட வேண்டாம், இது உனது கர்மத்தால் நடக்கும் ஒரு விளைவு மட்டுமே என்று கூறினார். ஸ்ரீகிருஷ்ணர் ஜராவுக்கு அவனது முந்தைய பிறவியை நினைவூட்டினார். திரேதா யுகத்தில் அவன் வாலியாக பிறந்திருந்ததாகவும் அந்த நேரத்தில் ஸ்ரீராமர் தன் மீது அம்பு எய்ததால் தனது மரணம் நிகழ்ந்ததாகவும் தெரிந்து கொண்டான். இப்போது இந்த பிறவியில் ஸ்ரீகிருஷ்ணருக்கு அம்பு எய்வதன் மூலம் அந்த கணக்கு தீர்ந்தது என்று அறிந்தான். ஸ்ரீகிருஷ்ணர் கூறியபடி எவரது கர்மமும் ஒருபோதும் மறைந்து விடாது, மறைக்கவும் முடியாது. ஜராவேடனாக மறுபிறவி எடுத்ததன் மூலம் முந்தைய பிறவியின் கர்ம பலன் நிறைவேறியது. இவ்வாறு வாலி தனது பழிவாங்கலை நிறைவேற்றினான். நமது புராணங்கள் எவ்வளவு மகத்தானவை! இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கருத்து தெரிவியுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.